ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ எட்ஜ் 50 நியூ இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா? வேண்டாமா? நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அதாவது பெஸ்ட் மொபைலா இருக்கா? அது பேட்டரி லைஃபு, கேமரா குவாலிட்டி, ப்ராசஸு, பர்ஃபார்மன்ஸு இது மாரி எல்லாமே சேர்ந்து பெஸ்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவைங்கன்னா, நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நாங்க வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோ எட்ஜ் 50 நியூ இந்த மொபைலு இந்தியாவுல ஏப்ரல் எண்டுல லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. 6.7 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. 165 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. நல்லாவே இருக்குது. அதேபோல பீக் பிரைட்னஸ் 2100 நெட்ஸ் குடுக்குறாங்க. நல்லா டிஸ்ப்ளே நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? அடுத்து 108 எம்பிக்கான டூயல் கேமரா குடுக்குறாங்க. 8 எம்பி 13 எம்பிக்கான அல்ட்ரா வைட் குடுக்குறாங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவா 32 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா குடுக்குறாங்க. நம்மளுக்கு ரீசென்ட்டான ஃபோட்டோஸ் ரேர் கேமரால கிடைக்குங்க. ரொம்ப ஹார்ட் லெவல் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நல்ல நல்ல இமேஜ் கிடைக்கும். ஒரு பெட்டரா இருக்கு. எபோவ் ஆவரேஜா இருக்குங்க. சரிங்களா? டிஸ்ப்ளே நல்லாவே இருக்குங்க. 165 ஹெர்ட்ஸ்க்கு குடுக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாவே இருக்கு. லேக் ஆகாது. நல்லா யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாவே இருக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி குடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் குடுக்குறாங்க. பரவால்ல. 5000 mAh பேட்டரி இருக்கனால நல்லாவே இருக்குங்க பேட்டரி லைஃபும். அடுத்தது நம்மளுக்கு 12 ஜிபி ரேம் வேரியன்ட்ல டாப் வேரியன்ட்டுமே 8 ஜிபி ரேம் வந்து பேஸ் வேரியன்ட்டா வரப்போகுதுங்க. 256 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து கிட்டத்தட்ட 26,000 to 29,000 ரேஞ்சில வருங்க. இதே 128 இருக்கிறது வந்து 24,000 25,000 ரேஞ்சில கண்டிப்பா வருங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7200 அல்ட்ரான்னு சொல்லிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ராசஸ் கொஞ்சம் மாறுபடுதான்னு. நம்மளுக்கு சைனா வேரியன்ட்ல இந்த மொபைல் வந்திருக்கு. இந்தியாவுல லான்ச் ஆகும்போது ப்ராசஸ் கொஞ்சம் மாற வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. இதுல வாட்டர் ரெசிஸ்டன்சி இருக்குதான்னு கேட்டா, கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. IP68 சொல்லியிருக்கு. ஆனா அவ்வளவு வராதுங்க. அடுத்து 5G சப்போர்ட் இருக்கு. சரிங்களா இதுல. அப்ப டூயல் சிம் இது மாரிலாம் இருக்குது. நம்மளுக்கு இதுல வந்து கேமரா வந்து டீசென்ட்டா இருக்கு. டிஸ்ப்ளேவும் டீசென்ட்டா தான் இருக்கு. நம்மளுக்கு 165 ஹெர்ட்ஸ் குடுப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. மினிமம் 144 வந்து எட்ஜ் 50 ப்ரோ அது குடுக்குறாங்க. ஆனா இதுக்கு 120 தான் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன். ஒரு 25,000 ரேஞ்ச்ல வருதுன்னா 120 தான் குடுக்க முடியும். 165ல குடுக்கவே முடியாது. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த மொபைலு Android 14ல ரன் ஆகுது. கண்டிப்பா இது வந்து ஏப்ரல் எண்டுல மே 1 வீக்ல செகண்ட் வீக்ல கண்டிப்பா லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இந்த மொபைல் எடுக்கலாமான்னு கேட்டா, ஒரு 20,000 25,000க்கு ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துங்க. டிஸ்ப்ளே இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ். அந்த பிரைஸுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ். சரிங்களா? அப்புறம் நீங்க இந்த மொபைல் எடுக்கலான்னு சொல்லுங்க. அப்புறம் மோட்டோல எட்ஜ் 40 ப்ரோ எனக்கு 40,000 பிரைஸ் இல்ல அப்படின்னா, அந்த மொபைல் பாருங்க. அது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல ஒரு வெறித்தனமா இருக்குது. அந்த மொபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கு எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ஒரு பட்ஜெட் எடுக்கணும். 20,000 25,000 எடுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மொபைல் எடுக்கலாங்க. ஒரு நல்ல மொபைல் தான். பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் மத்தபடி கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த மொபைல் புடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இத விட மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ அந்த மொபைல் நல்லாவே இருக்கு. அந்த பிரைஸ்க்கு அந்த மொபைல் ஒர்த் தான்னு சொல்லுவேன். உங்களுக்கு அந்த மொபைல் புடிச்சதுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எனக்கு இந்த மொபைல் டீசென்ட்டா இருக்கு. சரிங்களா? அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்க நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சரிங்களா? நம்ம சேனல்ல ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000 சொல்லி தனித்தனியா வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு மொபைல் எடுக்கணும் டவுட் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.